பேஸ் சவுண்டு கேட்குற மாதிரி இந்த மாடல் இருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கிளாரிட்டி பக்காவாக இருக்கு. கொடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் சார்ஜ் நிற்கும்னு சொல்கிறேன். ஆனால் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம். அதாவது கம்பெனிக்காரங்க சொல்றது வந்து ஒரு 8 மணி நேரம். ஆனால் நான் செக் பண்ணி பார்த்த வரையும் ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் சார்ஜ் பேக்கப் நல்லா இருக்கும். இது வந்து புதுசாக இப்போ வந்து நம்ம எடுத்திருக்கோம் இந்த மாடல். பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கு. கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கு காட்டிலையும். நான் இப்போ போட்டது பார்த்தீங்கன்னா நம்ம பென்ட்ரைவ்ல வந்து போட்டோம். அது இப்போ ஓடுறது பார்த்தீங்கன்னா எப்பவுமே சவுண்ட் குவாலிட்டி இருக்குன்னு பாருங்க. இது வந்து பழைய பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வந்து எஃப்எம்ஓ யூஸ் பண்ணிக்கலாம். எஃப்எம்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு வயர் கனெக்ட் பண்ணி நீங்க வந்து அதாவது சார்ஜ் போற இடத்துல நீங்க எம்டி ஆர்ச் யூஸ் பண்ணணும். அப்பதான் அவங்க ஒர்க் ஆகும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த மாடல் வந்து சவுண்டு குவாலிட்டி உண்மைக்கே வந்து பக்காவா இருக்குங்க. பேட்டரி பேக்கப்பும் நல்லா இருக்கு. சவுண்டு குவாலிட்டி வந்து கார்ட்லயே நான் கொடுத்தேன் அந்த மாடல கார்ட்லயே இது கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால இது வந்து பிரைஸ் கூட. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 450 ரூபா வரும். வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. மதுரை லோக்கல்ல இருந்தீங்கன்னா 450 ரூபா வரும். இல்லை கொஞ்சம் வெளியூர் அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதாவது டெலிவரி சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.